புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். இது என்னை பொறுத்தவரை அரசியல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் படிக்க வேண்டிய பைபிள். காமராஜர் ஐயாவுடைய பொற்கால ஆட்சி என்பது அரசியல் இருப்பவர்கள், அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள், அரசியலே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்க படிக்கக்கூடிய பைபிளாக அந்த புத்தகத்தை, குரானாக, பகவத்கீதையாக அந்த புத்தகத்தை தமிழ் ஐயா அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா இந்த வைரங்களை பார்க்கும் பொழுது இது தமிழ் கூட்டு மணியா இல்ல தமிழ் கூட்டணியா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு. எல்லாருக்கும் கூட்டி ஐயா தமிழறிவு மணியன் அவர்கள் மேல உட்கார வச்சிருக்கிறார். ஐயா அவர்கள் எந்த பிளான் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப தொலைநோக்கு பார்வை, நமக்கு பார்த்தா தெரியாது. அது 1 மாதம் 2 மாதம் கழிச்சுதான் ஐயா ஏன் அதை பேசினாங்க, ஐயா ஏன் இதை செஞ்சாங்க, ஐயா இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் இதை பார்க்கும் பொழுது இது தமிழ் கூட்டு மணியா இல்லை தமிழ் கூட்டணியா அப்படிங்கிறது வருங்காலத்தில் தான் நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு அற்புதமான மனிதர்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் திரும்ப திரும்ப சொல்வது நல்ல ஒரு அரசியல் தமிழகத்திற்கு வேண்டும். இன்னைக்கு அது முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக காமராஜர் ஐயாவுடைய புத்தகத்தை முழுமையாக படிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. நம்முடைய நான் வெளியிட்ட புத்தகம், நம்முடைய அம்மையார் அவர்களுடைய என் ஜன்னலுக்கு வெளியே 2 புத்தகத்தையும் முழுமையாக படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த 2 புத்தகத்தை பற்றி மட்டும் ஒரு 5-6 நிமிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக காமராஜர் ஐயாவுடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது எல்லா இளைய தலைமுறையினருக்கு எந்த அளவுக்கு காமராஜர் ஐயாவுடைய தாக்கம் 1964க்கு பிறகு இன்னைக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரிண்டா இருக்கு அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் தெரியும். ரொம்ப சிம்பிளா ஒரு சாப்டருங்கிறது 2 பக்கம். காமராஜர் ஐயாவுடைய ஒரே ஒரு முகத்தை எடுத்து 2 பக்கங்களாக ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறாங்க ஐயா தமிழறிவு மணியன் அவர்கள். காமராஜர் ஐயாவுடைய பக்தனாக இருந்தால் மட்டும்தான் வார்த்தைகள் அப்படி வந்திருக்கு. அதிலே நிறைய பரிமாணங்களை நம்ம காட்டியிருக்கோம். அதுல முக்கியமான ஒரு 3-4 பரிமாணங்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இன்னைக்கு எல்லாருமே சமூக நீதியை பத்தி பேசுறாங்க. சமூக நீதி, சமூக நீதி, சமூக நீதி என்பதுதான் வாயிலேயே பேசக்கூடிய தமிழகத்துல வார்த்தையா இருக்கு. ஆனா காமராஜர் ஐயா ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பரமேஸ்வரன் ஐயாவை கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். பட்டியல் சகோதரர் அவர் மூத்த தலைவரை இந்து அறநிலைத்துறை அமைச்சராக சத்தமே இல்லாம ஒரு மௌன புரட்சி என்கின்ற வார்த்தையை தமிழறிவு அவர்கள் பயன்படுத்தி, மௌன புரட்சி, ஒரு பட்டியல் இனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் மூத்த தலைவர் பரமேஸ்வரன் ஐயா வந்து அறநிலைத்துறை அமைச்சர் சத்தமே இல்லாம வேலை செய்கிறார். மற்றவர்களை போல் கூச்சல் குழப்பம் போட்டு வேலை நடக்கல. அதை தாண்டி பொன்னார் ஐயாவுடைய ஊரில் லூர்தமால் பிரான்சிஸ் கிறிஸ்தவர் தாய், அவங்களை கொண்டு வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபிஷரிஸ் கொண்டு வரலாம். முதல் தலைமுறை அரசியல்வாதி அங்கிருந்து கொண்டு வந்து ஒரு பெண்ணை கிறிஸ்தவரை அந்த காலகட்டத்தில் கொண்டு வரலாம். உங்களுக்கு தெரியும், காவல்துறை யாரும் விடவே மாட்டாங்க. நீங்க ஒரு போர்ட்போலியோ அலோகேஷனை பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கீழே ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்டெலிஜென்ஸ், போலீஸ் அப்படிங்கிற வார்த்தையோட தான் ஒரு சிஎம்மோட போர்ட்போலியோ இந்தியா முழுவதுமே ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் அதை யாரும் கடந்த 45 ஆண்டுகளாக விட்டு கொடுக்கவே இல்லை. அதில் கக்கன் ஐயாவை கொண்டு வந்து காவல்துறை அமைச்சராக காமராஜர் ஐயா கொண்டு வர. ஒன்றொன்று பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் இலக்கணம். அதையெல்லாம் தாண்டி 1954 ராஜாஜி ஐயா அவருடைய ஆட்சி காலம் முடிந்து காமராஜர் ஐயாவை எதிர்த்து யாரு போட்டியிட்டாங்களோ, காங்கிரசினுடைய லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடரா வர்றதுக்காக யார் போட்டியிட்டாங்களோ, காமராஜர் அவர்களை எதிர்த்து யார் ஓட்டு வாங்கினாங்களோ, காமராஜர் ஐயாவுக்கு எதிராக அந்த வேட்பாளரை யாரு முன்மொழிந்தாங்களோ, அவங்க 2 பேர்த்தையும் காமராஜர் ஐயா தன்னுடைய கேபினட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய மனசு. சமூக நீதி, சமூக நீதி, சமூக நீதி என்று பேசக்கூடிய காலகட்டத்தில் சத்தமே இல்லாம அந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்காக அரசியல் சாசனமே அவங்க கையில கொடுத்து காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி. இந்த புத்தகத்தில் இன்னும் சில விஷயங்கள் டீப்பா போயிருக்கிறாங்க. மின்சாரம், விவசாயம், நீர் மேலாண்மை, குறிப்பாக உள்கட்டமைப்பு காமராஜர் ஐயா காலத்தில் எந்த அளவுக்கு வேலை செய்திருக்கிறார்கள். இது என்னை பொறுத்தவரை அரசியல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் படிக்க வேண்டிய பைபிள். காமராஜர் ஐயாவுடைய பொற்கால ஆட்சி என்பது அரசியல் இருப்பவர்கள், அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள், அரசியலே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்க படிக்கக்கூடிய பைபிளாக அந்த புத்தகத்தை, குரானாக, பகவத்கீதையாக அந்த புத்தகத்தை தமிழறிவு மணியன் ஐயா அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்.
வாசி அம்மாவை பொறுத்தவரை என் ஜன்னலுக்கு வெளியே நம்முடைய அம்மாவோ நம்முடைய அக்காவோ நம்முடைய சகோதரியோ நமக்கு ஒரு அறிவுரை சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த புத்தகம். இது பிரீச்சியா கிடையாது, யாரும் பிரீச் பண்ண அறிவுரையாக ஜென்டிலா தட்டி முதல் சாப்டர் அவங்க ஆரம்பிக்கிறதே ஒரு பெண்ணியத்தினுடைய முக்கியத்துவத்தை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அனைவருமே ஒரு பெண்ணுகிட்ட இருந்தா பிறந்திருக்கின்றோம், தாய்மார்கிட்ட பிறந்திருக்கோம். அங்கே ஆரம்பித்து நாம் கடக்கக்கூடிய வாழ்க்கை அப்படியே அழகா ஒரு சாப்டரா சொல்லிக்கிட்டே வந்து கடைசி சாப்டர்ல நம்முடைய இறப்புக்கு போறாங்க. ஸோ எல்லோரும் படிக்க வேண்டிய புத்தகம். காரணம், இன்னைக்கு சில குழந்தைகள் தடுமாறி போறாங்க, ஒரு பாதையிலிருந்து அப்படியே ஸ்ட்ரே ஆகி சைட்ல போறாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஜென்டிலா சில இடத்துல தட்ட வேண்டியது இருக்கு, ஸ்டர்னா பேச வேண்டியது இருக்கு, அன்பா சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த கலவையா ஒரு குழந்தையை வளர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான வேலை இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் இருக்கு. இதை ஒரு தந்தையும் ஒரு தாயும் தந்தையாக தாயாக ஆக போகிறவர்கள் படிக்க வேண்டிய புத்தகம் என் ஜன்னலுக்கு வெளியே புத்தகம். அவ்வளோ அற்புதமாக ஒரு பிலாசபிக்கலா லைஃபை வந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரை அற்புதமா சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அனைவரும் கூட வருகின்ற காலத்துல நல்ல ஒரு அரசியலுக்காக, நல்ல ஒரு மனிதர்களாக மாறுவதற்கு, புத்தகங்களை வாசித்து பழகுவதற்கு, இன்னொருத்தவங்களுக்கு புத்தகத்தை கிஃப்டா கொடுக்கறதுக்கு, இன்னொருத்தருக்கு படிப்பின் மூலமாக ஒரு புத்தகத்தின் மூலமாக ஒரு புதிய உலகத்தை பார்க்க முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்வதற்கு நாம செய்ய வேண்டும் என்றால் தமிழருவி மணியன் ஐயா அவர்களுடைய புத்தகத்தை நாம் அன்பளிப்பாக கொடுக்க ஆரம்பிக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.